ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தூயாவின் முதல் கனியே அன்பு. அப்புறமா மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவுனா அக்கறை, பரிவு, நன்னயம்னா நேர்மை, நேர்மை, நம்பிக்கை, 7 என்னமா கனிவு, தன்னடக்கம். இதெல்லாம் என்னது? தூயாவின் கனி. இப்ப இயேசு சொல்றாரு, ஒரு மரம் நல்ல மரமா கெட்ட மரமா என்று அதன் கனிகளை வைத்து அறிந்து கொள்ளலாம். இப்ப நம்ம வாசிச்சதெல்லாம் எதனுடைய கனிகள்? தூயாவியின் கனிகள். அப்போ ஒருத்தர்கிட்ட தூயாவி இருக்குதுன்னா என்ன கனிகள்லாம் இருக்கணும்? இந்த 9 கனிகள் அவர்கிட்ட இருக்கணும். கொடைகளை வைத்து ஒருத்தர்கிட்ட அபிஷேகம் இருக்குதான்னு தெரிஞ்சுக்க முடியாது, கனிகளை வச்சுதான் தெரிஞ்சுக்க முடியும். ஏன் தெரியுமா? கொடைகள் அழிந்து போகும். எது அழிஞ்சு போகும்? பார்த்தீங்களா? கொடை காணாம போயிடும். கனியை வச்சுதான் ஒருத்தர்கிட்ட பரிசுத்தாவி இருக்குதா இல்லையான்னு. அப்ப ஒருத்தர் அந்நிய பாஷை பேசிட்டதுனாலே அவர்கிட்ட ஆவியானவர் இருக்கிறாருன்னு அர்த்தம் இல்லை. எதை வச்சு தெரிஞ்சுக்க முடியும்? கனிகளை வச்சுதான் தெரிஞ்சுக்க முடியும். அது நல்ல மரமா கெட்ட மரமா என்று. ஏனென்றால் கிறிஸ்துவுக்கு விரோதமானவர்கள் கூட அதிசயங்களை அற்புதங்களை செய்ய முடியும். யாருக்கு விரோதமானவங்க? அப்ப அதிசய அற்புதத்தை வச்சு ஒருத்தர்கிட்ட அபிஷேகம் இருக்குதான்னு சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாது. ஏன்னா அது தெரியாது நமக்கு. அவர் இயேசுனால செய்யறாரா பிசாசுனால செய்யறாரா நமக்கு தெரியாது. அப்ப அந்த மரத்தை எப்படி நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும்? கனிகளை வச்சுதான் சொல்ல முடியும் இல்லையா? ஆவியினால் பிறந்தவர்கள் ஆவிக்குரிய இயல்பை பெற்றிருப்பார்கள். ஆவிக்குரிய இயல்புனா இந்த 9 கனிகள் தான், கொடைகள் கிடையாது. ஏன்னா கொடைகள் அழிந்து போகும். நேற்று உங்களுக்கு தெளிவா சொல்லி கொடுத்தேன். எங்க இருக்குது கொடைகள் அழிந்து போகும்னு? 1 கொரிந்தியர் 13:8 இருக்கே. 1 கொரிந்தியர் 13:8 இருக்கு. கொடைகள் அழிந்து போகும், அன்பு அழியவே அழியாது. எந்த கொடை ஒழிந்து போகும்? இறைவாக்கு உரைக்கும் கொடை ஒழிந்து போகும். போதுமா? ஒழிஞ்சு போயிடுமா? அந்த வார்த்தை எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு பாருங்களேன். இறைவாக்கு உரைக்கிற கொடையும் ஒழிந்து போகும். பைபிள் ஏன் பைபிள் படிக்கிறாங்களா இல்லைன்னு தெரியல. நிறைய பேர் சும்மா கொடையை வச்சுக்கிட்டு ஊரெல்லாம் ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இறைவாக்கு உரைக்கும் கொடையும் ஒழிந்து போகும். வாசிங்க. அந்நிய பாஷை பேசும் பேச்சும் ஓய்ந்து போகும் இல்லையா? காணாம போயிடும், நின்னுடும் இல்லையா? இன்னும் வருது, இன்னும் நிறைய இருக்கு. வாசிக்குமா? அறிவும் அழிந்து போகும். ஏன்னா அதுவும் ஒன் ஆஃப் த கிஃப்ட்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். நல்ல அறிவோடு பேசுறது கூட கொடைகளில் ஒண்ணு. அறிவும் அழிந்து போகும். பாத்தீங்களா? ஆனா கனி அழியாது. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். கனி அழியவே அழியாது. அவங்க பேசுற இறைவாக்கு கூட ரொம்ப குறை உள்ளது. அதனாலதான் இஷ்டத்துக்கு அள்ளி விடுறது. கருப்பு சட்டை இல்லையா, இந்த புடவை, இந்த நபர், சில பேர் பேரும் சொல்றாங்க. கடவுளுக்கு வெளிச்சம், கடவுள் பார்த்துக்கிட்டோம் இல்லையா? ஆனா எஞ்சி வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அதை இன்னும் முடியல. அன்பு அழியாதுன்னு இருக்குல்ல, அதை அப்படி தொடர்ந்து வாசிங்க. ஆனா உட்காருங்க. ஆமா அக்கா வாசிக்க. அறிவு, நம்ம அறிவு எப்படிப்பட்ட அறிவுமா? அரைகுறையானது. வாசிங்க. இந்த கொடை வாங்கினவங்கலாம் சொல்லணும், இதை நாம் அரைகுறையாகவே இறைவாக்கும். அதனாலதான் நான் அடிக்கடி போற இடத்துல சொல்றேன், அருள்மணி ஃபாதர் சொல்லிட்டாரு நம்பாதீங்க, போய் பைபிளை போய் தேடுங்க, போய் திருச்சபை போதனையை பாருங்க இல்லையா? ஏன்னா இது 3 தான் நமக்கு அளவுகோல். அப்போஸ்தலிக்க பாரம்பரியம், திருச்சபை போதனை, இறைவார்த்தை, இது 3 தான் நமக்கு அளவுகோல். யாராவது சொல்லிட்டாலாம் நம்பாதீங்க. ஏன்னா இறைவாக்கு அரைகுறையாக கூட என்னால் அறிவிக்கப்பட முடியும். எனக்கு தெரியல, ஆனா அது சரியா இல்லையான்னு யார்கிட்ட தான் நான் போய் கேட்கணும்? திருச்சபை கிட்ட தான் கேட்கணும். இந்த அருள்மணி ஃபாதர் பேசுறது கரெக்டா அப்படின்னு யார்கிட்ட கேட்கணும்? கத்தோலிக்க திருச்சபை கிட்ட தான் கேட்கணும் இல்லையா? இன்னமும் நான் சொல்றதான் கரெக்ட், நான் குதிக்கவே மாட்டேன் என்னைக்கும். அதனாலதான் நான் எதையுமே என்னுடைய கற்பனையில சொல்றது இல்லை இல்லையா? எதுவா இருந்தாலும் திருச்சபை இறைவார்த்தை ஏன் எடுக்கிறேன்? ஏன்னா என்னுடைய அறிவு அரைகுறையா இருக்கும். புரியுதுங்களா? அரைகுறையா இருக்கும். அப்ப திருச்சபை தான் எனக்கு சொல்ல முடியும் ஒருத்தர் சொல்றது சரியா இல்லையான்னு. இவங்க தான் திருச்சபையை நம்புறது இல்லையே. நம்மளையும் சில பேர் கிளம்பி இருக்கிறாங்க, திருச்சபையை நம்ப மாட்டாங்க. அவர் சொல்றதான் கரெக்ட்னு வேற அவரு இல்லையா? நீங்க சொல்றது கரெக்ட் இல்ல, யார் சொல்றதுதான் கரெக்ட்? திருச்சபை சொல்றதுதான் கரெக்ட், வேற யார் சொன்னாலும் சரி. திருச்சபை ஏனென்றால் ஆவியின்
வழி நடத்துதல். திருச்சபைக்கு தான் அந்த அதிகாரம் கொடுத்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து. திருச்சபை கிட்ட தான் உண்மை இருக்கு. யார்கிட்ட உண்மை இருக்கு? திருச்சபை கிட்ட தான் உண்மை இருக்கு. திருச்சபை கிட்ட தான் அந்த அபிஷேக ஆவியினால் இவர் நிரம்பி இருக்கிறாரா இல்லையான்ற டிசைட் பண்ற அதிகாரம் யாருக்கு இருக்கு? திருச்சபைக்கு தான் இருக்கு. ஏன்னா திருச்சபை தான் இயேசு. இயேசு தான் திருச்சபை இல்லையா? அதனால தான் நம்ம திருச்சபை கிட்ட போறோம். ஏன்னா இயேசு சொல்றாரு, பேதுரு நீ பாறை, உன் மீது என் திருச்சபையை கட்டுவேன். உன் மீது என் திருச்சபையை கட்டுவேன். வேற யார் வீட்டு திருச்சபையோ இல்லாது, அது இயேசுவோடைய திருச்சபை. அதனாலதான் அந்த திருச்சபை கிட்ட மட்டும்தான் உண்மை இருக்கான். யார்கிட்ட? அந்த திருச்சபை கிட்ட மட்டும்தான் உண்மை இருக்கு. எங்க இருக்குது? 1 கொரிந்தியர் 1 தீமோத்தேயும் 3:15 எடுங்க. 1 தீமோத்தேயும் 3:15 எடுங்க. நான் வர காலம் தாழ்த்தினால், இருங்க அண்ணா வாசிக்கிட்டோம். நீ கடவுளின் வீட்டாரிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ன? இருங்கம்மா, அவர் வாசிக்கிட்டோம். இந்த திருமுகத்தின் வழியாக தெரிந்து கொள்ளுங்கள். ஆமா, இந்த வீட்டாரே அண்ணா, இந்த வீட்டாரே வாழும் கடவுளின் திருச்சபை. இந்த திருச்சபை தான் வாழும் கடவுளின் திருச்சபையா. எந்த திருச்சபை? ஏன்னா அப்ப இருந்தது ஒரு சபை தான். அப்ப இருந்தது ஒரே சபை. 1600 வருஷம் இந்த உலகத்தில் இருந்த முதல் சபை, தொடர்ந்து இருந்த ஒரே திருச்சபை இது கத்தோலிக்க திருச்சபை மட்டும்தான். இது நான் ஆணித்தரமா சொல்றேன். அதனாலதான் பிரிவினை சபைகள்லாம் நம்மளை போட்டு வெளுக்கிறாங்க கமெண்ட்ஸ்ல. அப்படிதான் எனக்கு சொன்னாங்க. ஏன்னா நான் படிக்கிறது இல்லை. கத்தோலிக்க திருச்சபை தான் உண்மையான திருச்சபைன்னு சொன்னா, எப்படி சொல்லுவ? இவர் கள்ள போதனை எல்லாம் சொல்றாங்க. இல்லைங்க, முதல்ல அது மட்டும் தான் இருந்தது. அந்த சபை மட்டும் தான் இருந்தது. 1600 வருஷமா இந்த உலகத்தில் இருந்த ஒரே சபை கத்தோலிக்க சபை. அப்ப அந்த சபையை பற்றி தான் பைபிள்ல வசனம் போட்டிருக்கு. வேற சபை இருந்தா கூட நம்ம கன்ஃபியூஸ் ஆயிருக்கலாம். ஓ, இந்த சபையை சொல்றாங்களா இல்ல வேற சபையை சொல்றாங்களான்னு கன்ஃபியூஸ் ஆயிருக்கலாம். அப்ப தொடக்கத்துல இருந்து 1600 வருஷங்க, 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, 1600 வருஷம் ஒரே சபை இருந்துச்சு. அப்ப பைபிள்ல போட்டிருக்கு, இந்த சபை தான் வாழும் கடவுளின் திருச்சபை. அதுவும் சாதாரண கடவுள் இல்ல, வாழும் கடவுள். இங்கதான் உயிரோட கடவுள் இருக்கிறாரா. அதுக்கு அடுத்த வரிமா அண்ணா, இத்திருச்சபை உண்மைக்கு தூணும் அடித்தளமுமாயிருக்கிறது. இந்த சபை தான் உண்மைக்கு தூணும் அடித்தளம். உண்மை வேணுமா? எங்க போனோம்? இந்த சபை கிட்ட போ. எந்த சபை? கத்தோலிக்க திருச்சபை கிட்ட போ. இப்ப புரியுதுங்களா? அப்ப நான் என்ன பேசுறேன், சரியா தவறா அப்படின்னு யாரால தீர்ப்பிட முடியும்? கத்தோலிக்க திருச்சபை தான் சொல்லணும். இப்ப ஒரு 10 பாஸ்டருங்க இருக்கிறாங்க. ஒரு பாஸ்டரும் ஒரு மாதிரி தீர்ப்பு போதிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த 10 பேர்ல யாரு கரெக்ட்? ஒவ்வொருத்தரும் அவர் கரெக்ட்னு சொல்லிப்பார். ஆனா கேத்தலிக் சர்ச்சில் அப்படி பண்ண முடியாது. எந்த ஃபாதரும் அப்படி பண்ண முடியாது இல்லையா? ஏன்னா நான் பேசுறது சரியா இல்லையான்னு யார் எனக்கு சொல்லுவா? கத்தோலிக்க திருச்சபை தான் சொல்லும். ஏன்னா அவங்க கிட்ட நீங்க போகணும்னு மத்தேயு 18வது அதிகாரத்தில் இயேசு சொல்லியிருக்கிறார். உங்கள் இருவரில் இருவருக்கு யாராவது பிரச்சனை இருந்ததுன்னா முதல்ல போய் தனியா பேசி தீர்த்துக்குங்க. தனியா பேசி தீர்க்க முடியலன்னா ஒரு 2-3 பேரை வச்சு தீர்த்து கொள்ளுங்கள். 2-3 பேருக்கும் அவன் கேட்கல அப்படின்னா அவனை திருச்சபையிடம் அழைத்து வாருங்கள். ஹல்லேலூயா சொல்லுங்க. இயேசு வாழ்ந்த காலத்துல திருச்சபை கிடையாது. அப்ப இருந்தது டெம்பிள், கோயில், யூதர்களுடைய மதம். இயேசு பின்னால் வரப்போற திருச்சபை பத்தி அப்பவே சொல்லியிருக்கிறார். உங்ககிட்ட பிரச்சனைனா யார்கிட்ட போங்க? திருச்சபை கிட்ட போங்க. அப்ப திருச்சபை சொல்றத அவன் கேட்கணும். கேட்கலன்னா விட்டுரு, அவனை கேட்கலன்னா விட்டுடு, அவன் பிறத்தவன் போல இருக்கட்டும் இல்லையா? அப்ப எங்க அவனை கூட்டிட்டு போனோம்? அப்ப யார் சொல்றது சரி தப்புன்னு யார் முடிவெடுப்பா? போதுமா? அப்ப கத்தோலிக்க திருவை என்னமா மத்தேயு 18 இருக்குமா பிரியமானவர்களே? அதனால இப்ப கத்தோலிக்க திருவை நமக்கு சொல்லி கொடுத்த பாடம் திருமுழுக்கு அவசியம். திருமுழுக்கு தூயாவியானவரை பெற்றுக்கொள்வதற்கும் ஜென்ம பாவத்திலிருந்து கழுவப்படுவதற்கும் நமக்கு திருமுழுக்கு தேவை. அதன் மூலமாக தான் திருச்சபையின் அங்கத்தினர் ஆகிறோம். குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் என்பது திருச்சபையும் சொல்லுது, பைபிளும் நமக்கு சொல்லுது. அதனால தவறான போதனைகளை போய் கேட்டு இங்க தான் ரட்சிப்பு இருக்கு, அங்கதான் அப்படி இருக்குன்னு தப்பா போய் விழுந்துடாதீங்க இல்லையா? பைபிள் மிகவும் தெளிவா இருக்கு, திருச்சபையும் தெளிவா இருக்கு. இனிமே யாருடைய விளக்கமும் உங்களுக்கு தேவையில்லைன்னு நான் நம்புறேன். ஓகேவா? ஓகே. ஸோ திருமுழுக்கு குறித்து நம்ம கரெக்டாக ஒரு 1 ஹவரில் எல்லாத்தையும் பார்த்துருக்குறோம். ஐ ஹோப் யூ ஹவ் அண்டர்ஸ்டுட் எவ்ரிதிங். நான் நம்புகிறேன். ஏதாவது டவுட் இருக்கா திருமுழுக்கை பற்றி? ஆண்டவருக்கு நன்றி மட்டும் சொல்லுவோம். இந்த காலை நேரத்தில் கத்தோலிக்க திருவையினுடைய முக்கியமான ஒரு அருட்சாதனம் திருமுழுக்கு.
அதை பற்றி நிறைய குழப்பம், நிறைய விவாதம், நிறைய பேச்சு, அவ்வளோலாம் தேவையே இல்லை. இறை வார்த்தையும் நம்முடைய கத்தோலிக்க திரு அவையும் ரொம்ப அழகாக நமக்கு பதில் சொல்லியிருக்கிறாங்க. மேக்சிமிலியன் கோல்பேன்னு ஒருத்தரை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? நாசி கேம்ப்பு ஹிட்லர் அவன் யூதர்களெல்லாம் கொன்று அழிச்சான் இல்லையா? அப்போ கத்தோலிக்கர்கள் சில பேர் அவங்களுக்குலாம் யாரெல்லாம் கிறிஸ்டியன்ஸ் யாரெல்லாம் அவங்களுக்கு உதவுனாங்களோ அவங்களையும் கொண்டு போய் கொன்னான். அதில் ஒரு ஃபாதர், அவர் யூதர்களுக்கு ஹெல்ப் பண்ணவர், அவர் பேர் மேக்சிமிலியன் கோல்பே இல்லையா? அவரும் அந்த இதில் இருக்கிறாங்க. அப்போது பேர் வாசிக்கிறான். யாராவது எஸ்கேப் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணாங்கன்னா அவனையும் சேர்த்து ஒரு 10 பேரை இல்லையா பட்னி போட்டு சாவடிப்பாங்க. அப்போ தேர்ந்தெடுக்கிறாங்க, பேர் சொல்கிறாங்க. அதுவும் எப்படின்னா அவன் தான் தேர்ந்தெடுப்பான். அப்படி கண்ணில் எவன் படுறானோ அவன் பேரை சொல்லி யாரை வேணாலும் கூடுவான். அப்படி ஒரு 10 பேரை கூப்பிட்றான். 10வது ஒரு ஆளை கூப்பிடும்போது அவன் கதறி எழுதுறான். அவன் பேர் ஃப்ரான்சிஸ் நினைக்கிறான் அந்த நபருடைய பேர். கதறி எழுதுறாரு, ஐயோ எனக்கு மனைவி பிள்ளைங்களாம் இருக்குது, நான் சாக விரும்பலைன்னு அழுகுறாரு. அப்போ இவர் முன்னாடி வர்றார். அவருக்கு பதிலாக நான் சாகிறேன், யாரு நீ அப்படின்னு கேட்குறாங்க. அவரை பார்த்து என்ன கேட்டாங்க? யாரு நீ? நம்ம என்ன சொல்லியிருப்போம்? பேர் சொல்லியிருப்போம், ஊர் சொல்லியிருப்போம். அவர் சொன்ன முதல் வார்த்தை, ஐ எம் அ கேத்தலிக் பிரீஸ்ட். என்ன சொன்னார்? நான் ஒரு கத்தோலிக்க குருவானவர். அதனால தான் எனக்கு கேத்தலிக்னா ஒரு பெருமையாக இருக்கும் இல்லையா? அவர் சொன்ன முதல் வார்த்தை என்ன வார்த்தை? ஐ எம் அ கேத்தலிக் பிரீஸ்ட். பேர் சொல்லலம்மா, நான் இந்த ஊர்லேருந்து வரேன்னு சொல்லலை. தன்னுடைய அடையாளமாக அவர் எதை காட்டினாரு? ஏன்? அதான் உண்மை, அதுதான் நம்ம அடையாளம். நம்ம அடையாளம் வந்து நம்ம கேத்தலிக்ஸ். ஆர்சி இல்லை, அது செல்ல பேர். ரோமன் கேத்தலிக்ஸ் செல்ல பேர். ஆக்சுவலாக நம்ம அடையாளம் இது கத்தோலிக்க. நீங்கள் எப்போ சொன்னாலும் என்ன சொல்லணும்? ஐ எம் அ கேத்தலிக். ஐ எம் அன் ஆர்சின்னு சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? ஐ எம் அ கேத்தலிக் பர்சன். ஓகே, வெரி குட். யா.